ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் வரம் கொடுத்த சாமி தலையிலேயே கையை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது வெண்ணிலாவோட சீனு. இவ்வளோ சொல்லி இவ்வளோ புரிய வச்சோம். வெண்ணிலா போயிட்டு தூக்க மாத்திரையை சாப்பிட்றா. எவ்வளோ சொல்கிறாரு விஜய், நீயா இருந்தால் கூட இப்படி செய்திருக்க மாட்டேன், காவேரி தான் என் ஒய்ஃபு, இனி எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை, நம்ம லவ் பண்ண விஷயத்துலேருந்து நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், காவேரி தான் இனின்னு சொல்லியும் அவ்வளோ கோவத்தையும் காட்டி போய் தூக்க மாத்திரையை போட்டுக்கிறா. இப்போ புரிஞ்சிருக்கேன் விஜய்க்கு. ஏன்னா எத்தனையோ முறை காவேரி சொல்லுவா, நீ அவளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கின்னு இருந்திருக்க மாட்டீங்க, அவளுக்கு இன்னொரு முகம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அவளுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு. இப்போ புரிஞ்சுப்பார். ஏன்னா நீ விட்டுட்டு வரணும், அவள் தேவையில்லை, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மறுபடியும் போய் கட்டி பிடிக்கிறா. அதெல்லாம் முடியாது, காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொன்னதை தான் போய் தூக்க மாத்திரையை சாப்பிட்றா. எல்லோரும் பதட்டப்பட்டு அவளை போய் காப்பாற்றுறதுக்காக விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு மாறாரு. இது தேவையே இல்லையே, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிக்கினே போகக்கூடாது. ஏன்னா 2 வருஷம் இவள் கோமா ஸ்டேஜில் இருந்துக்கிறான். இந்த 2 வருஷம் கழிச்சு விஜயை நீ துரோகம் பண்ணிட்ட, அந்த பொண்ணுக்காக டைமை பார்க்குறியா, நான் கார்லேருந்து குதிச்சுடுவேன்னு குதிக்க விட்டுறேன் விஜய், விடுங்க அப்படியே. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு துரோகம்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பே இல்லை. அவள் இருந்த சூழ்நிலையில், இவன் இருந்த சூழ்நிலையில் தான் காவேரியை கல்யாணம் பண்ணுறான். தாத்தா பாட்டி வயசாயிடுச்சு, எங்களோட டார்ச்சரில் தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லியும் அந்த வெண்ணிலா கேட்கல. இது ராகினிக்கு வாய்ப்பாக இருக்குது. ராகினி சொல்கிறா, சாவி கொடுக்காமே இப்படி ஆட்டுறால, இனி சாவி கொடுக்கணும்னு இனி பசுபதி கிட்ட அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வர வைக்க போகிறான். வெண்ணிலா பசுபதி ராகினி எல்லோரும் ஒன்றா கூட போகிறாங்க. நம்ம காவேரி கோயிலில் வேண்டா பாவம். நான் ஒரே நாள் தான் அவர் கூட இருந்த புருஷன் பொண்டாட்டியா, மற்ற நாள்லாம் நாங்கள் சண்டை தான் போட்டுக்கின்னு இருந்தோம், கை விட்டு என்னெல்லாம் நாங்கள் பாசமாக பேசிக்கினது. ஆனால் அந்த நாளில் இந்த பாப்பாவை எனக்கு கொடுத்துக்கிறிய கடவுளே, அதனால் நான் இப்போ பிரிஞ்சு இருக்கிறேன், உன் மேலே கோபமாக இருந்தேன், இப்போது நாங்கள் சேர்றதுக்காக தான் இந்த பாப்பாவை கொடுத்துருக்குறேன்ற வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன்னு அழகாக வேண்டா சாமிக்கிட்ட. அந்த சாமி தான் இனி அவளோட பேச்சை கேட்கணும், அவளை கொடுக்குற குரலை ஏற்றுக்கணும். இந்த சாமி தான் இனி விஜயையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும். எங்களை சேர்த்து வை, வெண்ணிலாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வெண்ணிலா கிட்ட சொல்லி அவள் விட மாட்டேன்னு சொன்னால் என் பாப்பா கதி என்ன ஆகும், இதுதான் உண்மை. ஏன்னா பாப்பா இல்லைன்னா கூட ஒரு பொண்ணுக்காக காவேரி விட்டு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறா. நான் பாப்பா வந்த பிறகு யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கின்னு போகிறான். போகும்போதும் சொல்கிறான், காவேரி தான் என் ஒய்ஃபு, காவேரி தான் என் பொண்டாட்டின்னு. உண்மையிலேயே இந்த புரிதலை உங்களை இப்போ வெண்ணிலாவுக்கு விஜய் புரிய வச்ச போல் சீக்கிரமாக என் காவேரி கன்சீவாக இருக்கிறதையும் விஜய்க்கு புரிய வையுங்க டைரக்டர் சார். தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்க. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாய் பாய்.